வடக்கு கோட்டை வாசலிலே வரக்கூடிய நேரத்தில் தெரியலவ சஞ்சாரி நாரதமகர் சிவருகின்ற கலகத்தை போட்டுகின்றார். பார்த்தான் நல்லரைச்சார். ஆதி கைலாசத்தை நாமல் ஆள வேண்டும், ஆண்டவனை எல்லை வைத்து விரட்ட வேண்டும். ஆள்காட்டி வரல பாப்பானோ பகவானை பார்த்தார். ஆண்டவன் சிவபெருமான் அரக்கன் வந்தால் அவனை இறைத்து விடுவாய் என்று கையை வெட்டி இழந்து ஓடுகின்றார். ஆண்டவன் சிவனார் இழந்து ஓடும் போது சிவனினாலே யார் யாரெல்லாம் ஓடுறாங்க தெரியுமா? மாணவரும் ஓடினார், மனைவரும் ஓடினார். அப்பா கால போடுறதுக்கு வழிய விட மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு வழி சொல்லுகின்றார். எப்பா போலவர்களே சந்திக்கு சந்திதோறும் சக்தி விநாயகரா இருப்பா. நீ இருக்க இடத்துல அப்பா அரசாகவோ அம்மா வேப்பாகவோ உன் மாமா ஆலமரமா இருப்போம் என்று வரத்தை கொடுத்தார். முதல் கடவுளாகப்பட்ட பிள்ளைய சந்திக்கு சந்திதோறும் சக்தி விநாயகரை அமர்ந்தார். ஆண்டவன் பின்னால் உள்ள தேவாதி தேவர்களை எல்லாம் அதளி மரமாய் போவாய் என்று சாமம் உடைத்து நானும் அந்த அதளி மரத்தில் 5 இதழுக்குள் அப்படி சிவனார் மறைந்திருக்கும் போது சிவசக்தி பார்வதியால் ஆண்டவன் சிவனை காணாமல் 8 நாள கைலாசத்தில் வேடி பார்த்தார். அத்தான காணல்ல. அப்ப நாம் ஆபத்தை காக்க வேண்டுமையானால் அச்சுதன் பெருமாள் வர வேண்டுமே என்று எப்படி அழைத்தா தெரியுமா? கோபால கண்ணையோ அழைத்தார். கோபால் தன்னை காட்டாமல் பச்சை வாழும்
கேட்போம். ஏமா பார்வதி, ஆண்டி எங்க போனார் அம்மா? அந்த கூத்தாடி எங்க போனார்? ஏ அண்ணா கோவாலா, கண்ணா ஆண்டின்னு தெரிஞ்சுதானே எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்த. இன்னைக்கு என் புருஷன் ஆண்டி பண்டாரன்னு பேசுறியா? நீதான் பேச முடியுமா? யாரா இருந்தாலும் என் புருஷனை பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. அப்படி உனக்கு சங்கடமா இருக்குல்ல, இந்த கைலாசத்துல அக்கினியை வளர்த்து ஆதி சக்தி அந்த அக்கினியில தள்ளி சாம்பலை எடுத்து சமுத்திரத்துல போடுவோம், சங்கட நீரோடு தீர்ந்துடும் என்ற. எத்தனை இருந்தாலும் கூட பிறந்தவரப்பல்லவா பட்டு பீதாம்பரத்தை எடுத்து பார்வதி கண்ணீரை துடைத்து கவலைப்படாத, நான் அழைத்து வருகிறேன் என்று ஆடும் ஆடுகளை அழைத்துக் கொண்டு வானகத்துக்கு வருகின்றார். அங்கே அதே மரத்தை கண்டார். ஆண்டவன் இங்கேதான் இருக்கிறார் என்று ஆண்டவன் சிவனை அழைத்தார். அத்தானோ அத்தா, அத்தான் அத்தான் என்று அழைத்தார். சிவனார் வரவில்லை. என் தருமார் செய்யுங்களை எடுத்து வாசிக்கின்றார். அவர் அழைத்து வந்த ஆடும் ஆடுகளும் நடனம் ஆடுகிறது. ஆண்டவன் சிவன் மகளில் இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அத்தா இப்பெல்லாம் கூட்டா வரமாட்டாரு, அவர் ஓடி வைத்து சொல்ல வேண்டும் என்று இப்படி சொல்றா தெரியுமா? பிட்டைக்கு மஞ்சம் வந்தது மானோ